वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. மோனோட்டோனஸா இருக்கிற வரைக்கும், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஒரு திசையில் மட்டும் பாய்கின்ற வரை துக்கம் இனெவிட்டபிள், தவிர்க்க முடியாத விஷயம். தவிர்க்க முடியாத விஷயம்ங்கிற ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அது இனெவிட்டபிள், இட் இஸ் ஜஸ்ட் இனெவிட்டபிள். அது மாற்ற முடியாதது. ஒருவேளை 2வது டைமென்ஷன் நமக்கு திறந்துருச்சுன்னா, அதாவது உணர்ச்சியாக வெளிப்படுத்துவது, ஏதோ ஒரு கவிதை எழுதுறது. கவிதை எழுதி நீங்க ஒன்னும் அது பரிசு வாங்க வேண்டியதில்லை. யாராவது ஓவியம் வரையும் பொழுதே இதை கேலரியில வச்சு விற்கலாம்னு நினைச்சு வரைஞ்சிங்கன்னா அது கலை அல்ல, கவலை. எவ்வளவு விலைக்கு விற்கன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது கலை அல்ல, நாம் செய்து கொண்டிருக்கின்ற கவலை, நம்மையே கவிழ்க்கின்ற வலை. ஏதாவது ஒரு கவிதை எழுதி அது ஒரு பெரிய புக்கில் பிரிண்ட் ஆகணும், ஒரு பெரிய மேகசின்ல பிரிண்ட் ஆகணும்னு நினைச்சிட்டே எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது கவிதை அல்ல, ஓவர்ஃப்ளோயிங் எனர்ஜி. என்னுடைய அடிப்படை தேவையாகிய உணவும் உறைவிடமும் பூர்த்தியாகிவிட்டது. இதுக்கு மேல நமக்குள்ள உள்ள போற சுவாசமும் வெளியில வர சுவாசமும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனை வெளிப்பட்டே ஆகணும். அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய சுவாசமே ஷேலவாயிடும். ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள், சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி உங்களுக்கு இருக்குமானாலும், நுரையீரலும் சுவாசமும் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி உங்களுக்கு இருந்தாலும், என்ன சைனஸ் ஆகட்டும், ஆஸ்மாவாகட்டும், மூச்சு பிடிப்பாகட்டும், எந்த வியாதியா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையை வாழறதுக்கான இன்ஸ்பிரேஷன் இல்லாம இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்ல மாட்டிட்டு இருப்பீங்க, வாழ்க்கையோட ஒரு பரிமாணத்துல மாட்டிட்டு இருப்பீங்க. 2வது பரிமாணம் 3வது பரிமாணம் திறந்திருக்காது. ஒரு எளிமையான அற்புதமான நுட்பம். உங்களுக்கு இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணுமே வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு கலையில செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு
வெறும் 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு கலை, ஒரு ஓவியம் வரைங்க, ஒரு பாட்டு எழுதுங்க, இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு கலை, ஒரு சிற்பம் செதுக்குங்க, ஒரு களிமண்ணால பொம்மை செய்யுங்க. நீங்க ஒன்று செஞ்சு பெருசா வித்து பெரிய கலைஞராக வேண்டிய அவசியம் இல்லை, புகழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை. செய்கின்ற திருப்திக்காக செய்யுங்கள். திடீர்னு பார்ப்பீங்க உடம்பு நல்லா ஆயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை 1000 மக்கள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன்னா, ஒரு விஷயத்தை சொல்றேன்னா அதுக்கு நான் பொறுப்பு. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் பல பேருக்கு இது ஒரு டெக்னிக்காவே கொடுத்திருக்கிறேன். அன்பர்கள் பல பேருக்கு இந்த மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக வர்றவங்களுக்கு நான் சொல்றது உண்டு. ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு இசை கருவியை வாசிங்க. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, சும்மா எடுத்து வச்சு வாசிங்க, சும்மா தட்டி பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு கலையில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலை பேனாவை எடுத்து கிறுக்கி பாருங்க. அது ஒன்றும் பெரிய ஓவியமா வந்து புக்கில் பிரிண்ட் ஆகணும்னு கவலைப்பட ஆரம்பிக்காதீங்க. ஒரு களிமண்ல பொம்மை செஞ்சு பார்க்கறது அது ஒன்றும் பெரிய நீங்க கலைஞனா மாதிரி உலக புகழ் பெறணுன்ற அவசியம் இல்லை. இன்ஸ்பிரேஷனை இன்னொரு டைமென்ஷன்லையும் வெளிப்படுத்துறது. இன்ஸ்பிரேஷனே வெளிப்படாம போகும்பொழுது உங்களுடைய சுவாசம் ஷேலோவாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பிரீதிங் ரொம்பவும் ஷேலோவா எம்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த இன்ஸ்பிரேஷன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா பிரீதிங் ஆழமாக ஆரம்பிச்சிடும். உடம்பு ஹெல்த்துக்கு வந்துடும். உடம்பு ஆரோக்கியமாக ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கெல்லாம் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ ஆழ்ந்து திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில வாழறதுக்கான இன்ஸ்பிரேஷன் போயிட்டு இருக்கும். மோனோட்டோனஸா இருக்கும். காலையில படுக்கையில தூக்கம் கலைஞ்சிரும், ஆனா எந்திரிக்கணும்னு தோணாது. எந்திரிச்சு என்னடா பண்ண போறோம்? அதே ஆளுகளை தான் பார்க்க போறோம். அதே வீடு, அதே காரு, அதே வீட்டுக்காரு, அதையே தான் பார்க்க போறோம். போர் அடிக்கிற ஃபீலிங் வந்துடும். அதனாலதான் ஷேலவான பிரீதிங் வர்றது. இன்ஸ்பிரேஷன் இல்லாம வாழறது நரகம்னு சொல்றது வேற எதுவும் இல்லை. அதுதான் இன்ஸ்பிரேஷன் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்க வீட்டு படுக்கை தான் எண்ணெய் கொப்பரை. தினந்தோறும் 12 மணி நேரம் அதுல தாளிக்கப்படுறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஈட்டியால குத்துவார்கள், எண்ணெய் கொப்பரையில வறுப்பார்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எங்கேயோ போனப்பறம் செய்வார்கள் நினைக்காதீங்க. இங்கேயே இப்பெல்லாம் பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, பிரான்சைஸ் பண்ணிட்டாங்க. பூலோகத்திலே எக்ஸ்டெண்டட் கேம்பஸ் போட்டாச்சு. அங்க ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால முடிச்சுட்டு அங்க வந்து டைம் பத்த மாட்டாங்குது. எல்லாம் ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால யமலோகத்துல நரகத்துல வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா போனதுனால பூலோகத்திலே எக்ஸ்டெண்டட் கேம்பஸ் போட்டாங்க. இன்ஸ்பிரேஷன் இல்லாம வாழறதுதான் நரகம். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஏன் வாழறோம், ஏன் உடம்பை இயக்க வேண்டும் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒன்றுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நரகம். மோனோட்டோனஸா ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் உங்கள் சக்தி வெளிப்படுமானாலும் அது நரகம் தான். வேணா அதை வேணா பூலோகம் நரகத்தை விட கொஞ்சம் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன்லயாவது இயங்குது. ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் வெளிப்படுமானால் நீங்கள் உங்களை மனிதர்கள்னு சொல்லிக்கலாம். 2வது பரிமாணத்தில் வெளிப்படுமானால் அது கலை, இதயம்ன்ற பரிமாணத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது இதயம்ன்ற பரிமாணத்திலையும் பணம்ங்கிற முடிவுக்காக வெளிப்படுமானால் அது கலை அல்ல. பணம்ங்கிற முடிவுக்கு வெளிப்படுமானால் திரும்பவும் அது முதல் பரிமாணம் தான். அப்ப அது தொழில், கலை அல்ல. செய்கின்ற செயலிலே ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்காகவே
அந்த சாதனைக்காகவே அது வெளிப்படுமானால் தன்னுடைய சாதனையை தானே முறியடித்துக் கொள்ளுகின்ற அந்த இன்ஸ்பிரேஷனுக்காகவே, இன்னைக்கு 6 அடி தாண்டினா நாளைக்கு 6.5 அடியாவது தாண்டறது, தான் செய்த சாதனையை தானே முறியடித்துக் கொள்ளுகின்ற அந்த இன்ஸ்பிரேஷனுக்காக வெளிப்படுமானால் அதைத்தான் கலைன்னு சொல்றோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு அரை மணி நேரமாவது, தினந்தோறும் அரை மணி நேரமாவது இது ஒரு அம்சமாக மாற வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு கலை உங்க வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதனாலதான் நம்முடைய ஆலயங்கள் எல்லாமே கலை வளர்த்த கோயில்கள், கலையை வளர்த்த கோயில்கள் நமது ஆலயங்கள். ஒரு காவியம், ஒரு ஓவியம், ஒரு பாடல், ஒரு சிற்பம், ஏதோ ஒன்றுல உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது அதற்காக செலவிடப்படுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய செகண்ட் சேனல் திறந்துரும், 2வது சேனல் திறந்துரும். தமிழ்ல 2வது செகண்ட் சேனல் வார்த்தையை தப்பு யூஸ் பண்ணப்படாது போல, வேற ஏதோ அர்த்தம் இருக்கு. உங்களுடைய இன்னொரு பரிமாணம் திறந்துரும், அது வேணா சரியான வார்த்தை. இன்னொரு பரிமாணம் திறந்து விடும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். கலைங்கிற பரிமாணம் உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்குமானால் வாழ்க்கையின் இன்னொரு பரிமாணத்தை பார்ப்பீர்கள். இன்டலெக்சுவலாவே யோசிக்கிறவங்க எந்த ஒரு சொத்தை பார்த்தாலும், எந்த ஒரு அழகான பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தனக்கு அது உரிமையான பிறகுதான் அனுபவிக்க முடியும் தான் நினைப்பார்கள். ஆனா கொஞ்சம் அந்த கலைங்கிற பரிமாணத்தில் இருக்கவங்க எதை பார்த்தாலும் அனுபவிப்பார்கள். கலைங்கிற பரிமாணத்தில் இருக்கவங்க ஊட்டியை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மலையே அனுபவிப்பார்கள், எழுதி வச்சு அப்புறம் தான் அனுபவிக்க மாட்டார்கள். ஆனா இன்டெலெக்சுவலாவே யோசிக்கிறவங்க அதை பார்த்த உடனே இதுல முதல்ல எஸ்டேட்டை வாங்கணும்னு பிளான் பண்ணுவோம், வாங்கின பிறகுதான் அவங்களால அனுபவிக்கவே முடியும். கலை உணர்வோட இருக்கவங்க பார்த்த உடனேயே அனுபவிக்க துவங்கி விடுவார்கள். அப்படின்னா யார் மிகப்பெரிய செல்வந்தன்? எதையுமே பார்த்த உடனேயே ஆனந்தத்திலே அனுபவிக்கின்றவன் தான் செல்வந்தன். தன்னுடையதாக அது சட்ட ரீதியா லீகலா தன்னுடையதா மாறின பிறகுதான் அனுபவிப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியும்? எவ்வளவு அனுபவிக்க முடியும்? எத்தனை எஸ்டேட்டை வாங்க முடியும்? ஒரு வாழ்க்கையில எத்தனத்தை வாங்கிட முடியும்? அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட உணர்வு ரீதியாக மிகச்சிறிய செல்வத்தை தான் அனுபவிக்கின்றார்கள். இன்டெலெக்சுவலா யோசிக்கிறவங்க 10,000 ஏக்கர் வச்சிருந்தாலும் 10,000 ஏக்கரை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா உணர்வுங்கிற பரிமாணம் திறந்தவர்கள் வெறும் 2 ஏக்கர் இருந்தாலும் 2 லட்சம் ஏக்கரையுமே அனுபவிப்பார்கள். அனுபவிக்கின்றவன் தான் செல்வந்தன், வைத்திருப்பவன் அல்ல. செல்வத்துக்கு 2 விதம் உண்டு. ஒன்னு குபேரத்தன்மை, இன்னொன்னு லக்ஷ்மி தன்மை. குபேரத்தன்மைனா பூட்டி 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 வைப்பார்கள், இருந்து கொண்டே இருக்கும். இந்த வைக்கோல் போரை காத்த நாய் போல தானும் திங்காது வருகின்ற மாட்டையும் தின்ன விடாது. அதுதான் குபேர செல்வம்னு பேரு. யக்ஷன் காத்த பணம்னு சொல்லுவார்கள். அதாவது இருக்கும், தானும் வாழ மாட்டார்கள், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் வாழ விட மாட்டார்கள். இந்த மாதிரியான செல்வத்தை சேர்ப்பவர்கள் செத்த பிறகும் யக்ஷனாக மாறி அந்த சொத்துலயே உட்கார்ந்து இருப்பார்கள். நீங்கெல்லாம் பார்த்திருக்கலாம். சில நேரத்துல ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சொத்துக்கள் அந்த மனுஷன் வாழற வரைக்கும் யாருக்கும் ஒரு இன்ச்சு கொடுத்திருக்க மாட்டாரு, பார்த்திருக்க மாட்டாரு, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. செத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ல மாட்டிட்டு இருக்கும். காரணம்னா இறந்த பிறகு அந்த இடத்தை விட்டு போக முடியாம யக்ஷனா உட்கார்ந்துருப்பாரு. யக்ஷனா உட்கார்ந்துருப்பாரு. இப்ப நீங்க மனசுல கற்பனை பண்ணி பாத்துக்கலாம், யார் யார் நீங்களே போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 4 யக்ஷன் இருப்பாங்க. ஊருக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி யக்ஷன் கையில இருக்கும். அது செத்த பிறகு என்ன ஆகாது, அவங்களால அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டியை மாட்ட வச்சு அது யாருமே அனுபவிக்க முடியாமலே இருக்கும். இதுதான் யக்ஷன் சேர்த்த சொத்து. குபேரத்தன்மை இருக்கும், அனுபவிக்காது. லக்ஷ்மி தன்மைன்னு ஒண்ணு உண்டு. சுழண்டுகிட்டே இருக்கும், அதாவது வந்துகிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும், அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார்கள். அனுபவிக்கின்ற செல்வத்துக்கு லக்ஷ்மி தன்மையுடைய செல்வம்னு பேரு. குவிந்து மட்டும் இருக்கும், ஆனால் யாருக்கும் உபயோகமாகாது, அதுக்கு குபேரத்தன்மை செல்வம்னு பேரு. குபேரத்தன்மை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமூக நோக்கில பாத்தீங்கன்னா கூட லக்ஷ்மி தன்மை இருக்கின்ற செல்வம் குறைந்த செல்வமாக இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வைக்கும். கரன்சி அப்படின்னால என்னன்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உச்சத்தனமா வைக்கும். ஆனா குபேரத்தன்மை வர வர அளவுக்கு மீறின செல்வம் இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படாது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படாது.
उतोतैषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः या तैष शिवतमा शिवम् बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृणया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. ரெண்டு தன்மை இருக்கு, குபேரத்தன்மை, லக்ஷ்மி தன்மை. ஒரு கலைஞன் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தன்மையில இருப்பான். லக்ஷ்மிகரமாக இருத்தல்னா என்னன்னா, இருப்பதை சமூகத்தோடு ஏதாவது ஒரு விதத்திலே பகிர்ந்து கொண்டே வாழ்வது. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆறு மாதிரி அவங்க இருப்பாங்க. லக்ஷ்மி தன்மை உடையவர்கள் நதியை போல இருப்பார்கள். வந்து கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த நேக் தெரிஞ்சிரும். வர வைக்கிறதுக்கான வழியும் தெரியும், எடுத்துட்டு போறதுக்கான வழியும் தெரியும். ஆனா அந்த குபேரத்தன்மை உடையவர்கள் பார்த்தீங்கன்னா தேங்கி போன குட்டை மாதிரி ஆயிடுவாங்க. தேங்கி போன குட்டை அழுக்காக மாறித்தான் தீரும், அழுக்கடைந்து தான் தீரும். இந்த குபேர மனம் கொண்டவர்கள்ட்ட சேர்ந்த செல்வம் பார்த்தீங்கன்னா அழுக்கடைந்து தான் போகும். அவர்களுக்கும் உபயோகமாகாது, மற்றவர்களுக்கும் உபயோகமாகாது. அப்படியே கிடக்கும், அப்படியே கிடக்கும், அப்படியே கிடக்கும். ஏன் இருக்குன்னே தெரியாது. தான் உபயோகமாகாததனால் தான் உபயோகப்படுகின்ற ஒரு பொருள் என்பதையே அந்த செல்வம் மறந்துவிடும். அது செல்வத்துக்குமே இழைக்கப்படுகிற தீங்கு. ஆழமா புரிஞ்சுங்க. ஒரு நோட்டு 4-5 இடத்து கடைக்கு போய் போய் பல பேருக்கும் உபயோகம் ஆகிட்டே இருந்தாலும் அந்த நோட்டுக்கே தான் மேல மரியாதை இருக்கும். ஓ, நாம் கொடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு இன்னொரு பொருள் கிடைக்கும், அப்ப நமக்கு சமூகத்திலே அந்தஸ்து உண்டுன்னு அந்த நோட்டுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுனா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பணம் கொடுக்கப்படுகிறது, அந்த பணத்துக்கு மரியாதை இருக்கும், அந்த பணத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஓ, நாமும் மதிக்கப்படுகிறோம். ஆனா புழங்காமலே முடங்கி கிடக்கின்ற நோட்டு, பணம், செல்வம் தன் மீதே தனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடுகின்றது. இன்டலெக்சுவலாவே திங்க் பண்றவங்க கிட்ட சேர்ந்த செல்வம் இப்படித்தான் இருக்கும். இரண்டாவது பரிமாணம்ங்கிறது அந்த கலை. இந்த பரிமாணம் திறந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொரு கோணத்தில் அனுபவிப்பார். அதுக்கு அவருக்கு எல்லாமே கலையா தெரியும். அந்த கலைங்கிற உணர்வு நமக்குள்ள பிறந்துருச்சுன்னா இரண்டாவது பரிமாணம் திறந்து விடுகின்றது. இரண்டாவது பரிமாணம் விழித்துக் கொள்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை இருந்தாலும் இல்லைன்னாலும் கவலை இல்லை, வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இந்த பரிமாணத்தை நீங்களா முயற்சி செஞ்சா சில நேரத்தில் விழிப்பிச்சுக்கலாம். முதல் பரிமாணம் சமுதாயமே விழிப்பிக்க வச்சிரும். இந்த பரிமாணம் நீங்க முயற்சி பண்ணா உங்களை அதை விழிப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சமூகத்திலே கொஞ்சம் உண்டு. அந்த மாதிரியான ஆம்பியன்ஸ்ல போய் இருந்தீங்கன்னா, ஒரு கலைஞரோடு சென்று வாழ்வது, ஒரு கவிஞரோடு சென்று வாழ்வது, அந்த மாதிரியான ஒரு இசைக்கலைஞர்களோடு இருப்பது, அந்த மாதிரி ஆம்பியன்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிமாணம் விழிப்பிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு, விழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மூன்றாவது பரிமாணம் உள்நோக்கி திரும்புதல். அந்த பரிமாணத்தை விழிக்க செய்வதற்குத்தான் சமூகம் அதிக அளவு வாய்ப்புகளை வழங்காததனால்தான் அந்த பரிமாணம் விழிக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை தேவை என்பது உங்களுக்கு சொல்லித்தரப்படாததனால்தான் ஒரு அபூரணத்தன்மையான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டே சென்று விடுகின்றோம். இந்த மூன்றாவது பரிமாணம் உங்களுக்குள் விழிப்பது வாழ்க்கையின் ஒரு அடிப்படை லட்சியம். நல்ல ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய நபராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அதிகாரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அந்தஸ்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்துணை பட்டங்கள் பதவிகள் பெற்றிருக்கலாம், எந்த கல்வி வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம். மூன்றாவது பரிமாணம் விழிக்காதவரை நீங்கள் ஏழைதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, நீங்கள் ஏழைதான். பல சேனல் பார்க்கிற டிவி வச்சிருக்கவங்க எப்படி ஒரே ஒரு சேனல் வர டிவி வச்சிருக்கவங்களை பார்த்து ஏழை நினைக்கிறார்களோ அதே மாதிரிதான் உங்களுக்குள் பல பரிமாணங்களையும் விழிப்பிக்க செய்யாமல் ஒரே பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரே பரிமாணத்தில் வாழும் பொழுதுதான் 10 வருஷம் வாழ்ந்தாலே லைஃப் போர் அடிச்சிருது. சில பேருக்கு அவங்க வயசே ஞாபகம் இருக்காது. ஏன்னா 35 வருஷமா ஒரே ஊர்ல ஒரே ரொட்டீன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால வயசே ஞாபகம் இருக்காது.
35 வயசா இருந்தேன், 40 வயசா இருந்தேன், 45 வயசா இருந்தேன், 50 வயசா இருந்தேன், இதே ரொட்டீன் தான். காலையில இருந்து இந்த பெட்ல இருந்து எந்திரிக்க போறோம், இதே ரூம் வழியா நடந்து ஹாலுக்கு வந்து உட்காருவோம், இதே கார்ல ஏறி ஆபீஸ் போவோம், இதே சீட்ல உட்காருவோம், அதே வேலைகளை கவனிப்போம். என்ன முதல்ல 10 ரூபா சம்பாரிச்சிருப்ப இப்போ ஒரு 25 ரூபா சம்பாதிப்போம், இல்ல 50 ரூபா சம்பாதிப்போம், இல்ல 100 ரூபா சம்பாதிப்போம். ஒரு அளவுக்கு மேல பணங்கிறதே பாஸ்புக்ல ஆட் ஆகிற ஜீரோ அங்கதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ரியாலிட்டியில ஒண்ணுமே இல்லை. அது பணத்தால உங்க லைஃப்ல வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேர்ற பணம் எல்லாமே என்ன, பாஸ்புக்ல ஆட் ஆகிற ஜீரோங்க, முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே நேரத்துக்கு வந்து அதே மாதிரி உட்காந்து பேசிட்டு, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு, அதே மாதிரி சண்டை போட்டுட்டு, அதே மாதிரி படுத்துப்பீங்க, அவ்வளவுதான். பல வீட்டுல ரொட்டீன் இருக்கு, வாரத்துல 4 நாள் சண்டை, 2 நாள் கொஞ்சம் சிரிச்சு பேசுறது, ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சுக்கிறோம். அது ஒன்றும் ரீசன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, நாமளே கிரியேட் பண்ணிப்போம். நாமளே ஒரு ரீசனை கிரியேட் பண்ணிப்போம். நமக்கே தெரியும் ஆவரேஜா நம்மளால ஒரு 2 நாள் தான் கோவத்தை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சீரி வந்துட்டோம்னா ரிலாக்ஸ் ஆயிடும். ரிலாக்ஸ் ஆனோடனே அந்த திரும்பவும் அந்த கோவம் ப்ரெஷர் பில்ட், அந்த ஸ்டீம் ப்ரெஷர் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். நம்ம லைஃப் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு மனப்பழக்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. மனப்பழக்கம் தான். நீங்க நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆழ்ந்து பாருங்க, கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே பல அறைகளையும் பல மூலை முடுக்குகளையும் நீங்க உபயோகப்படுத்தவே மாட்டீங்க. 6 மாசமா பல பாத்திரங்களை தொட்டிருக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரே பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து ஒரே சோஃபால தான் உட்காருவீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா சோஃபா கூட மாத்தி உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஒரே சோஃபால ஒரே இடத்துல தான் உட்காருவீங்க. எந்திரிச்சு ஒரே மாதிரி வெளியில போவீங்க. உங்க காலில் பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னா, பெயிண்ட் அடிச்சு விட்டு நடக்க விட்டோம்னா 6 மாசம் நடக்க விட்டா கூட உங்க வீட்டுல ஒரே ஒரு இடத்துல ரூட் படியும். உங்க வீட்டுக்குள்ளேயே பல இடங்களை நீங்க உபயோகப்படுத்துறதுல காரணம் என்னன்னா, மைண்ட் மோனோட்டோனஸ் ஆயிடுச்சு. மனம் மோனோட்டோனஸ் ஆயிடுச்சுனாலே எந்த பொருளை பார்த்தாலும் வருகின்ற எண்ணம் மோனோட்டோனஸாவே தான் இருக்கும். உங்களுடைய திங்கிங், ஒரு பொருளை பார்த்த உடனே நீங்க பண்ற ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் கூட மோனோட்டோனஸ் ஆயிடும். உங்க மனைவியை பார்த்த உடனே வர்ற எண்ணம், கணவனை பார்த்த உடனே வர்ற எண்ணம், மகனை பார்த்த உடனே வர்ற எண்ணம், இல்ல ஒரு பொருளை பார்த்த உடனே வர்ற எண்ணம் எல்லாமே மோனோட்டோனஸா பிராக்டிகலா செட்டில் ஆயிடும். இந்த செட்டிலான வாழ்க்கை தான் இன்ஸ்பிரேஷன் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றேன். ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஜாய் இல்லாத வாழ்க்கை, ஒரு பொங்குகின்ற தன்மை, ஸ்புரணத்தன்மை, சம்ஸ்கிருதத்தில் அழகான ஒரு வார்த்தை, ஸ்புரித்து எழுகின்ற தன்மை இல்லாத வாழ்க்கை. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மைல் பண்றதே இல்லை. ஸ்புரித்து எழுதல் நடக்கும் போதுதான் ஸ்மைலிங் நடக்கும். கண் விரியும். நல்லா ஆழ்ந்து பாருங்க, நமக்கெல்லாம் கண் விரிஞ்சு வாய் விரிஞ்சு 6-7 மாசம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை அந்த கண் விரிஞ்சு வாய் விரிஞ்சாலே அதிகம். வருஷத்துக்கு 2-3 தடவை தான் நடக்கும். எப்பவாவது தவறி போய் ஒரு விபத்தா நடந்துடும். அது தினசரி வாழ்க்கையாக இருப்பதே இல்லை. ஸ்புரித்தல், ஸ்புரணமாக பொங்குதல் அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கையாக இல்லாதவரை வாழ்க்கை பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா வாழலாம், துக்கம் தான். அந்த மாதிரியான மன அமைப்புடையவர்களுக்கு தோற்றாலும் துக்கம், ஜெயித்தாலும் துக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. செகண்ட் டைமென்ஷன் கலைங்கிறது உருவாயிருச்சுன்னா அந்த கலையிலே ஈடுபடும் பொழுது உங்களை அறியாமலே ஸ்புரிக்கும். நீங்க உட்கார்ந்து கவிதை எழுதி பாருங்க, தனியா தான் உட்கார்ந்துருப்பீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃபேஸ்ல ஒரு பெரிய ஸ்மைல் இருக்கும், ஒரு ரம்யமான உணர்வு இருக்கும், ஒரு இனிமையான தன்மை மனசுக்குள்ள இருக்கும். இதயத்தில் ஏதோ உங்களால் புரிபட முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அசைவோடப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு சிற்பத்தை செதுக்கி பாருங்க, ஒரு ஓவியத்தை எழுதி பாருங்கள்,
ஒரு கவிதையை உருவாக்கி பாருங்கள், ஒரு காவியத்தை வரைந்து பாருங்கள். நீங்க ஒன்றும் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. எழுத ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய எழுத்தாளரை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஓவியம் வரைய ஆரம்பிச்ச உடனே ஒரு பிகாசோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு ரவிவர்மாவோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு கவிதையை எழுத ஆரம்பிச்ச உடனே பாரதியோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு காவியத்தை எழுத ஆரம்பிச்ச உடனே கம்பனோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய சாதனையை முறியடியுங்கள் போதும். மற்றவங்க சாதனையை முறியடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் முதல் டைமென்ஷன், முதல் பரிமாணத்துல தான் வேலை செய்வாங்க. பதவிக்காக வேலை செய்யறாங்க, அந்தஸ்துக்காக வேலை செய்யறாங்க. தன்னுடைய சாதனையை முறியடிப்பதுன்ற அந்த ஒரே ஒரு ஆங்கிள் ஒர்க் பண்ணா போதும். அப்ப என்ன ஆகும்? உங்களை அறியாமலே உங்களுக்குள் ஒரு இனிமைத்தன்மை மலர ஆரம்பிக்கும். செகண்ட் சேனல் திறக்கும். இரண்டாவது பரிமாணம் மலரும். கலைங்கிற பரிமாணம் விழிப்படைந்து விடும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.